சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அதன் கட்சித் தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவருடைய தொண்டர்கள் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. அது குறித்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்ளங்கையோட அடிப்பகுதி பின்னக்கழுத்துக்கு கிட்ட வரணும். இப்போ உள்மூச்சோட உங்க கைகளை தலைக்கு மேல கொண்டு போகணும். மேல் முகமா இருக்கணும். ஒரு சில வினாடிகள் இருந்துட்டு உள் பக்கமா கொண்டு வரணும். உள்ள சொல்லிட்டு நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும். தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது படுத்திக்கலாம். கண்கள் திறந்து உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். ஸ்டெப் 4 உள்மூச்சோட மேல வைக்கணும். உங்க கைகளை தலைக்கு மேல நீட்டணும். உங்க உள்ளங்கைகள் தரையை தொடணும். உங்க கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ணு தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது பாலாசனம். படுத்தணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டில் தொட்டுட்டு இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து நின்று மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரணும். முடிச்சிட்டீங்கன்னா சௌகரியமா உட்காந்துக்கலாம். யோகாங்கிறது அமைதி. யோகா வந்து எப்படி வேணுமாலும் பண்ணலாம். இப்படி பத்மாசனம் கூட பண்ணலாம். இப்படி இருக்கும் காலம் முதல்ல மூச்சு விட இப்படியே இறங்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சு பார்க்க. அது மாதிரி தான் இப்படி இறங்கிட்டே இருக்கும். கால் இப்போ எனக்கு கூட தூக்கும் முதல்ல யாருக்குமே. அப்புறம் இறங்கிடும். அப்புறம் நாளாக என்ன ஆகும்னா சமமாக தான். எப்படி காலை வச்சாலும் சமமாக தான். அப்போ பத்மாசனம் போட்டுக்கலாம். அதில் வந்து குனிஞ்சு நிமிரணும். அது 108 தடவை செய்வாங்க. சில நாளாக 108 தடவை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் முதல்ல இந்த இதுக்கும் இன்னைக்கு உடம்பு அது முழு காரணம் யோகாசனம்.